திரைப்பட புகழ் எஸ்.யு. அருண்குமாரோட இயக்கத்தில் சியான் விக்ரம், எஸ்.ஜே. சூர்யா, சுராஜ் வெஞ்சரமுடு, துஷாரா விஜயனுடைய நடிப்பில் இப்போ சமீபத்தில் தேட்டர்ஸில் வெளியாகி இருக்கக்கூடிய திரைப்படம் தான் வீரதீர சூரன் பாகம் 2. பெரும் எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் வெளியாகி இருக்கக்கூடிய இந்த வீரதீர சூரன் திரைப்படம் சியான் ரசிகர்களை கவர்ந்ததா, சியான் விக்ரமுக்கு இந்த திரைப்படம் ஒரு மிகப்பெரிய கம்பேக்காக அமைஞ்சதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல இந்த படத்தினுடைய கதை. மதுரையில் செல்வாக்குமிக்க குடும்பத்தில் தலைவராக இருக்கக்கூடிய பெரியவர் ரவி, அதாவது பிருத்திவிக்கும் அவருடைய மகன் கண்ணன், அதாவது சுராஜ் வெஞ்சரமுடுவுக்கும் ஊர் திருவிழாவின் போது ஒரு சிக்கல் எட்டி பார்க்குது ரெண்டு பேருக்கும் மத்தியில். அதே சிக்கலை சாக்கா வச்சுக்கிட்டு அவங்களை என்கவுண்டரில் போட்டு தள்ள துடிக்கிறாரு எஸ்பியான அருணகிரி, அதாவது எஸ்.ஜே. சூர்யா. அருணகிரி கிட்டேருந்து தப்பிக்கிறதுக்கு அந்த ஊரில் மளிகை கடை வச்சிருக்கக்கூடிய காளி, அதாவது விக்ரமோட உதவியை நாடுறாரு பெரியவர் ரவி. காளி, அருணகிரி, பெரியவர் கண்ணன் இவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த முன்பகை எத்தகையது, அந்த முன்பகை எதனால் வந்துச்சு, அருணகிரி எதற்காக பெரியவர் குடும்பத்தை பழிவாங்க துடிக்கிறாரு, ரவுடிகளே மிரளக்கூடிய அந்த காளியோட ஃப்ளாஷ்பேக், அதாவது விக்ரமோட ஃப்ளாஷ்பேக் என்ன, அவர் இந்த சிக்கலுக்கு எழுதும் முடிவுரை என்ன அப்படின்றதே இந்த வீரதீர சூரன் பாகம் 2. ஓகே, படத்தினோட கதையை பற்றி பார்த்தாச்சு. இப்போ படத்தில் நடிச்சிருக்கக்கூடிய நடிகர்கள் எப்படி நடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குடும்பஸ்தனாக காதல் மனைவி கூட சேட்டை, குடும்பத்தை காப்பாற்ற எந்த எல்லைக்கும் செல்வதில் ஒரு பதற்றம், எல்லாமே முடிஞ்சிருச்சு அப்படின்ற இடத்துலையும் பயத்தை துளி கூட காட்டாத அந்த நெஞ்சு தைரியம் என பட்டையை கிளப்பி கமர்ஷியல் ரூட்ல சிக்ஸர் அடிச்சிருக்காரு நம்ம சியான் விக்ரம். காதல் கெமிஸ்ட்ரியில ஹார்ட் வாங்கக்கூடிய துஷாரா என்ன நடக்குது அப்படின்னே தெரியாம போராடக்கூடிய இடத்துல பலவித உணர்வுகளை அற்புதமாக கடத்தி நடிப்பில் சபாஷ் வாங்குறாங்க. சூது, வன்மம், சூழ்ச்சி என ராட்டினம் போல சுழலும் கதாபாத்திரத்தை தன்னுடைய நடிப்பு என்னும் அச்சாணியை கொண்டு நிலைநிறுத்தி தன்னுடைய நடிப்பில் வழக்கம் போல மிரட்டியிருக்காரு எஸ்.ஜே. சூர்யா. மகனை காப்பாற்றுறதுக்கு எந்த எல்லைக்கும் போகக்கூடிய பிருத்திவி, உயிரை காப்பாற்றிக் கொள்ள ஓடும் சுராஜ் வெஞ்சரமுடி என இருவருமே வில்லனிசத்தில் போட்டி போட்டுக்கிட்டு ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. இவங்களுடைய குடும்ப பெண்களாக வரக்கூடிய கதாபாத்திரங்களுமே கூட கோபத்தை தூண்டக்கூடிய அளவிலான அந்த படு ரியலான நடிப்பை கொடுத்து பாஸ் ஆகுறாங்க. பாலாஜி எஸ்.யுவின் குணச்சித்திர நடிப்பும் படத்துக்கு வலு சேர்க்குது. இசையமைப்பாளர் ஜி.வி. பிரகாஷ்குமார். அதுலேயும் அந்த மாஸ் பிஜிஎம் படம் முடிஞ்சதுக்கு அப்புறமும் கூட மனசில் நிற்கிற அளவுக்கான தாக்கத்தை ஏற்படுத்துது. பாடல்கள் திரைக்கதையோட போக்க தொந்தரவு செய்யாமல் கடந்து போகுது. அந்த வகையில் ஜி.வி. பிரகாஷ்குமாரனுடைய பின்னணி இசை இந்த திரைப்படத்துக்கு ஒன் ஆஃப் தி பிக்கஸ்ட் பில்லர் அப்படின்னு சொல்லலாம். இரவு நேரத்தில் நடக்கக்கூடிய கதைக்கு பக்காவான லைட்டிங், உணர்வுகளை துண்டிக்காத சிங்கிள் ஷாட் காட்சிகள் என நேர்த்தியான பங்களிப்பு இந்த படத்துக்கு கொடுத்திருக்காரு ஒளிப்பதிவாளர் தேனி ஈஸ்வர். அதுலேயும் திருவிழா காட்சிகளில் கலை இயக்குனர் சி.எஸ். பாலச்சந்திரனுடைய உழைப்பு கண்டிப்பாக குறிப்பிடத்தக்கது. அந்த பிரம்மாண்டமாக திரையில் கொண்டு வந்ததில் ஒளிப்பதிவாளர்களுடைய பங்கு ரொம்பவே முக்கியமானது. திரைக்கதையில் அந்த பக் அப்படின்ற அந்த துடிப்பை முதல் பாதியில் ரொம்ப அற்புதமாக கடத்தியிருக்காரு படத்தொகுப்பாளர் பிரசன்னா ஜி.கே. ஆனால் இரண்டாவது பாதியின் ஃப்ளாஷ்பேக் பகுதியில் கொஞ்சம் கண்டிப்பாக கரார் காமிச்சு கத்திரி போட்டு படத்தை இன்னும் கொஞ்சம் கிறிஸ்பா ஆக்கியிருக்கலாம். இந்த ஃபிளாஷ்பேக் காட்சி தான் படத்திலே கொஞ்சம் லேகா இழுத்துக்கிட்டே போன ஒரு ஃபீல் இருந்துச்சு. அதுலேயும் முக்கியமாக துப்பாக்கி சூட்டில் ஆரம்பித்து அந்த கார் வெடிச்சு செதற இடம் வரைக்கும் தொடரக்கூடிய அந்த சிங்கிள் ஷாட் காட்சி சிறப்பான திரையாக்கத்துக்கு, அதாவது ஆகச்சிறந்த மேக்கிங்க்கு உதாரணம் அப்படின்னு சொல்லலாம். கண்டிப்பாக அந்த ஒரு விஷயத்துக்காகவே படக்குழுவினோட உழைப்புக்கு பல்லாயிரம் பாராட்டுகளை சொல்லலாம். ஒரே இரவில் இத்தனை மனிதர்கள், இத்தனை நிகழ்வுகள், இத்தனை பின்கதைகள் என கதை சொல்லும் யுக்தியிலேயே புதுமையை கொண்டு வந்து கவர வைக்கிறாரு இயக்குனர் எஸ்.யு. அருண்குமார். மனித மனங்களுக்குள்ள மண்டி கிடக்கக்கூடிய வன்மத்தை பட்டாசா மாற்றி அதற்கு நீண்ட தெரிய வச்சு கொளுத்தி விட்டது போல எப்போ வெடிக்கும் அப்படின்னு எழுதப்பட்ட திரைக்கதை சீட்டெட்ஜ் த்ரில்லரா இருக்கை நுனியிலே நம்மளை கட்டி போடுது. அதே போல நாயகனோட பாசத்தை பாடல் காட்சிகளின் மாண்டேஜிலேயே சொன்ன விதமும் கண்டிப்பாக டைரக்டரோட ஹைக்கூ டச் அப்படின்னே சொல்லலாம். போலீஸ் என்கவுண்டர், கஸ்டடி மரணம் ஆகிய முக்கியமான பிரச்சனைகளை சற்றே தொட்டிருந்தாலும் அதை இன்னுமே கூட படத்தில் ஆழமாக பேசியிருக்கலாம். அதனுடைய தாக்கம் வேற மாதிரி இருந்திருக்கும். முன்கதையில் எஸ்.ஜே. சூர்யாவும் விக்ரமும் ஒரே அறைக்குள்ள பேசிக்கக்கூடிய இடம், போலீஸ் ஸ்டேஷன் கொலை என இரண்டாம் பாதியின் மாஸ் காட்சிகள் மண்டையில் ஒட்டிக்கிட்டாலும் அதனுடைய நீளம் முதல் பாதியோட வேகத்துக்கு ஈடு கொடுக்கல. அப்படி ஒரு ஃபர்ஸ்ட் ஆஃப் கொடுத்து வச்சிருக்காங்க. வேற மாதிரியான ஃபர்ஸ்ட் ஆஃப் அப்படின்னு சொல்லலாம். நான் சொன்ன மாதிரி அப்படி ஒரு ஃபர்ஸ்ட் ஆஃபுடைய வேகத்துக்கு ஈடு கொடுக்க முடியாமல் செகண்ட் ஆஃப் திணறதுனாலேயே செகண்ட் ஆஃப் கொஞ்சம் ஓகேவாக தான் இருக்குல்ல அப்படின்ற மாதிரி நமக்கு தோண வைக்குது. பழி வாங்கக்கூடிய படலத்தில் ஒருவருக்கு ஒருவர் மாற்றி டீல் பேசிக்கக்கூடிய அந்த போக்கு, அதே போல் இறுதி காட்சியில் அத்தனை கொடூரமான சம்பவங்கள் நடந்துகிட்டு இருக்க போலீஸ் காட்சிக்குள் வந்தும் பின்னர் ஏன் காணாமல் போகிறாங்க அப்படின்றது கடைசி வரைக்கும் புரியல. மொத்தத்தில் இந்த வீரதீர சூரன் திரைப்படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இரண்டாவது பாதியின் திரைக்கதை கொஞ்சம் லைட்டாக டல் அடித்தாலும் நடிகர்களோட தேர்ந்த நடிப்பு, சிறப்பான திரையாக்கம், முதல் பாதியின் விறுவிறுப்பான திரைக்கதை ஆகியவற்றால இந்த வீரதீர சூரன் பாகம் 2 திரைப்படம் நம்ம மனசுல வெற்றி வாகை சூடுறோம் அப்படின்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு சியான் விக்ரமை வச்சு ஒரு கமர்ஷியல் கச்சேரியை நடத்தி காமிச்சிருக்காரு படத்தினுடைய இயக்குனர் எஸ்.யு. அருண்குமார். நீங்க தாராளமாக போயிட்டு தியேட்டரில் பார்க்கக்கூடிய அளவுக்கு ஒர்த் வாட்சபிளான திரைப்படம் தான் இந்த வீரதீர சூரன். அதுவும் கடைசி ஒரு 30-40 நிமிஷம்லாம் நீங்கள் தியேட்டரில் போய் பார்க்குற அளவுக்கு ரொம்ப ஒர்த்தான ஒரு திரைப்படம் அப்படின்னு இந்த வீரதீர சூரனை தாராளமாக சொல்லலாம். அதெல்லாம் எனக்கு தேவையில்லப்பா, ஜாலியாக போயிட்டு ஃபேமிலியோட ஒரு படம் பார்த்தோமா, என்ஜாய் பண்ணிட்டு வந்தோமா அப்படின்ற மாதிரி யோசிச்சிங்கன்னா
கண்டிப்பாக இந்த திரைப்படம் உங்களுக்கு ஒரு ஃபீஸ்ட்டாக இருக்கும் அப்படின்றதுல எந்த சந்தேகமும் கிடையாது. இப்போ இந்த திரைப்படத்தினுடைய ரிவ்யூ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இந்த படத்தை பார்த்துட்டீங்க அப்படின்னா இந்த படத்தை பற்றின உங்களோட ரிவ்யூ என்ன அப்படின்றத கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க யாரை பற்றி பார்த்துருக்கீங்க அப்படின்னா மறக்காம உடனே இப்போவே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் பில் பட்டனையும் மறக்காம டிங் நினைத்துருங்க.